அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் நுழைவது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு அவர் மார்ச் 15 ஒரு மாதம் ஜென்மராசியில் சஞ்சரிப்பார். அதற்கு பிறகு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. ராசிக்கு ரூண ரோக சத்ருஸ்தானாதிபதியாக திகழக்கூடிய சூரியன் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் திகழ்வதால் அவர் ஜென்மராசிக்குள் வருவது ஒரு வகையில் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடை தாமதமின்றி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் அமர்ந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்துல உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் சிறு முயற்சியிலே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை கூட மிக சிறப்பாக கையாண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேலையை சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரியனின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் விரைவான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் திகழக்கூடிய சூரியன் பல்வேறு வகையான காரிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து மனித வாழ்வுல மகிழ்ச்சியையும் இனிமையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பாருங்க. சூரியனின் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்திருந்தால்தான் ஆளுமையும் மிக்க பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்றால் சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் சாதகமற்று இருந்தால் உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல் போன்றவை அதிகரிக்கும். இதன் காரணமாக எளிதில் முடிக்க வேண்டிய பல பணிகளை கூட தடை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு வீண் விரய செலவுகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவேதான் இந்த வேளையில் உறுதியாக நீங்கள் கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மிக சிறப்பான வளர்ச்சி ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் சில அதிரடியான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக விரைவில் அவர் உச்சமும் பெற போகிறார். எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாது சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன. இந்த கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதை காட்டிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் வீட்டிலும் சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் வீட்டிலும் சூரியன் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றத்தையும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் அனைத்தையும் விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைந்து நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறது. எனவே குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் சப்தமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூரியன் மற்றும் 29ஆம் தேதி 6 கிரகநிலைகள் ஜென்மத்தில் அமர்ந்து சப்தமஸ்தானத்தை பார்க்கின்றன. எனவே இந்த தருணத்தில் மிக அற்புதமான மாற்றம் உறுதியாகவே குடும்பம் சார்ந்த பணிகளில் உண்டு. கடைசி நேரத்தில் கைவிரித்தப்பட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல நிச்சயமான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. உற்றார் உறவினரிடம் இருந்த பகை உணர்ச்சி கருத்து வேறுபாடு போன்றவை நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிதானமாக செயல்பட்டு சிறப்பாக தங்களுக்கு சாதகமான சூழலை
நிச்சயமாக குடும்பம் சார்ந்த பணிகளில் மீனராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் உண்டு. இந்த தருணத்துல மிக பெரிய அளவுல இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களையும் தவிர்க்க முடியும் என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஜென்ம சனியின் ஆதிக்கமும் துவங்கக்கூடிய இந்த வேளையில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நிதானமும் பொறுமையும் மிகவும் முக்கியமாக தேவை என்பதை தான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதில் நிதானமும் பொறுமையுடனும் செயல்படுங்க. அப்போடி செயல்படும் போது பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதை நுணுக்கமாக செயல்படுத்தி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். இல்லை என்றால் எதிர்பாராத பல சிக்கலை தான் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் விரயத்தை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிதி சார்ந்த நெருக்கடிகள், கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்களை முற்றிலுமாக களைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் விரைவாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை எளிதில் செய்து முடிப்பதால் அதனுடைய பலன்களை விரைவாக தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைய முடியுங்க. கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சூரியன் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே விலகி சிறப்பான மாற்றத்திற்கும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பிற்கும் நிச்சயமாக அடித்தளமிடக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தில் 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய புதிய முயற்சியில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அதை சிறப்பாக கையாண்டு இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய தடை நிறைந்த பணியாக இருந்தாலும் இந்த தருணத்தில் இவை தானாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் உண்டு. பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமங்களை நிச்சயமாக சூரியன் இந்த வேளையில் தாமாக நடக்க போகும் நல்லவையாக மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்கள் இந்த வேலையை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரியனை நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மீனராசிக்காரர்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை.